ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 6th நியூ புக்கில் டேர்ம் 3 இயல் 7 பார்க்க போகிறோம். பாரதம் அன்றைய நாற்றங்கால். தேசமுடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் திருக்குறள். காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் காவிரி கரை. தேசமுடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் திருக்குறள். காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் காவிரி கரை. கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம். கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம். பிரித்தெழுதுக. நூல் ஆடை, நூல் பிளஸ் ஆடை. சேர்த்தெழுதுக. எதிர் பிளஸ் ஒலிக்க, எதிரொலிக்க. நமது நாடு வேற்றுமையில் ஒற்றுமையை கொண்ட நாடு. நமது நாடு வேற்றுமையில் ஒற்றுமையை கொண்ட நாடு. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது எனும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பாரதம் என்ற நாற்றங்கால். எழுதியது தாரா பாரதி ராதாகிருஷ்ணன். காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க எனும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க எனும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பாரதம் அன்றைய நாற்றங்கால். புல்வெளியெல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம். இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பாரதம் அன்றைய நாற்றங்கால். மெய் என்பதன் பொருள் உண்மை. தேசம் என்பதன் பொருள் நாடு. கம்பரின் கவிதை வரிகளுக்கு கங்கை ஆற்றின் அலைகள் இசையமைக்கின்றன. அறத்தின் ஊன்றுகோலாக காந்தியடிகள் அகிம்சை என்னும் சிறிய கைத்தடி விளங்குகிறது. பாரதம் அன்றைய நாற்றங்கால் என்ற பாடல் வரியை இயற்றியவர் தாராபாரதி. தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். கவிஞாயிறு என அழைக்கப்படுபவர் தாராபாரதி. தாராபாரதி இயற்றிய நூல்கள் புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல்நுனி வெளிச்சங்கள். விரல்நுனி வெளிச்சங்கள் என்ற நூலை இயற்றியவர் தாராபாரதி. அடுத்த பாடம் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் காந்தி. யாரை ஓர் அறமாக போற்றினர்? காந்தியடிகளை. இந்தியாவில் இவர் காலடி படாத இடமே இல்லை என்று கூறப்படும் நபர் காந்தியடிகள். காந்தி அருங்காட்சியகம் எங்குள்ளது? மதுரை. எப்போது காந்தி சென்னைக்கு வந்தார்? 1919 பிப்ரவரி. ரவுலட் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1919. ரவுலட் சட்டத்தை எதிர்த்து கருத்தாய்வு கூட்டம் ராஜாஜி வீட்டில் நடைபெற்றது. யார் காந்தியை ஒரு பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்குமாறு அழைப்பு விடுத்தார்? பாரதியார். பாரதியை இவர் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் என்றவர் யார்? பாரதியை இவர் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் என்றவர் யார்? ராஜாஜி. பாரதியை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்றவர் யார்? காந்தியடிகள். காந்தி மதுரைக்கு எப்போது வந்தார்? 1921 செப்டம்பர். காந்தி எங்கு தனது மேலாடை அணியும் பழக்கத்தை கைவிட்டார்? மதுரை. காந்தி எங்கு தனது மேலாடை அணியும் பழக்கத்தை கைவிட்டார்? மதுரை. உலகம் போற்றிய எளிமை திருக்கோலம் யார்? காந்தியடிகள். காந்தி காரைக்குடியை சுற்றியுள்ள ஊர்களில் பயணம் செய்யும் போது கானாடு காத்தான் என்னும் ஊருக்கு சென்றார். வீடு முழுவதும் வெளிநாட்டு பொருட்களால் அழகுபடுத்தியிருந்த அன்பரிடம் காந்தியடிகள் 10ல் 1 பங்கு பணத்தை என்னிடம் கொடுங்கள், இதைவிட அழகாக மாற்றுகிறேன் என்றார். காந்தி மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வரமாட்டேன் என்றார். ஏன்னா அந்த பக்கம் வழியாக எல்லாருக்கும் ஒரிசாரருக்கு மட்டும்தான் போகிறதுக்கு அலோவ் பண்ணியிருந்தாங்க. அதனால் எந்த அருவியில் நீராட மறுப்பதாக காந்தி கூறினார்னா குற்றாலம். எதுக்கு அப்படின்னா அந்த வழியில் ஒரு கோயில் இருந்திருக்கும். அந்த கோயிலுக்கு எல்லாருக்கும் போகிறதுக்கு அனுமதி இருந்திருக்காது. அதனால் அவர் குற்றாலத்துக்கு அந்த வழியாக யூஸ் பண்ண மாட்டார். நான் வரலன்னு சொல்லிடுவாங்க. காந்தி எங்கு தமிழ் மொழியை கற்க தொடங்கினார்? தென்னாப்பிரிக்கா. காந்தி எங்கு தமிழ் மொழியை கற்க தொடங்கினார்னா தென்னாப்பிரிக்கா. ஜி. போப் எழுதியது தமிழ் கையேடு தம்மை கவர்ந்ததாக காந்தி சொன்னார். திருக்குறள் எனும் நூல் காந்தியை பெரிதும் கவர்ந்தது. 1937ஆம் ஆண்டு இலக்கிய மாநாடு நடைபெற்றது. எங்கே நடைபெற்றதுன்னா சென்னையில் நடைபெற்றது. இதுக்கு வரவேற்பு குழு தலைவர் உ.வே. சாமிநாதர். அந்த கூட்டத்தில் இந்த பெரியவரின் பேச்சை கேட்டோடனே இந்த பெரியவரின் நடுநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்ற ஆவல் உண்டாகிறது அப்படின்னு கூறினது யாருன்னா காந்தி. யாரோட பேச்சுனா உ.வே. சாமிநாதரோட பேச்சு. இலக்கிய மாநாடு எங்கே நடைபெற்றது? சென்னையில். தமிழ்நாட்டு கவிஞர் பாரதியார். குற்றாலம்னா ஒரு அருவி. தமிழ் கையேடு எழுதுனது யாருன்னா ஜி. போப். அடுத்தது வேலுநாச்சியார் பாடம். ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வேலுநாச்சியார். வேலுநாச்சியார் அறிந்த மொழிகள் தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது. தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது. வேலுநாச்சியார் அறிந்த கலைகள் சிலம்பம், குதிரையேற்றம், வாள்போர், விற்போர். சிலம்பம், குதிரையேற்றம், வாட்போர், விற்போர். சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை மணந்தவர் வேலுநாச்சியார். சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை மணந்தவர் வேலுநாச்சியார்.
முத்துவடுகநாதர் காளையார் கோவில் என்னுமிடத்தில் கொல்லப்பட்டார். வேலுநாச்சியார் யாரிட உதவியை நாடினார்? திண்டுக்கல் கோபால நாயக்கர். 8 ஆண்டுகளுக்குப் பின் திண்டுக்கல்லில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. வேலுநாச்சியாரின் அமைச்சர் தாண்டவராயன். வேலுநாச்சியாரின் தளபதிகள் பெரிய மருது, சின்ன மருது. கவலைப்படாதீர்கள் அரசியாரே, நாம் சிவகங்கையை மீட்கும் நாள் நெருங்கிவிட்டது என கூறியவர் தாண்டவராயர். கவலைப்படாதீர்கள் அரசியாரே, நாம் சிவகங்கையை மீட்கும் நாள் நெருங்கிவிட்டது என கூறியவர் தாண்டவராயர். யார் வேலுநாச்சியாருக்கு படைகள் அனுப்பி உதவினர்? ஹைதர் அலிக்கு. ஹைதர் எவ்வளவு படை அனுப்பினார்? 500. ஹைதர் அலியிடம் எந்த மொழியில் பேசினார்? உருது. யாரு? வேலுநாச்சியார். நம் அரசரின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மையை அரசியாரின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நம்பிக்கையை தருகிறது. பெரிய வந்துட்டாலே சின்ன மருது. ஆண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கியவர்கள் மருது சகோதரர்கள். பெண்கள் படைக்கு வேலுநாச்சியாரின் ஆட்சியில் தலைமை தாங்கியவர் குயிலி. வேலுநாச்சியார் மற்றும் அவர்களின் படைகள் எந்த நாளுக்காக காத்திருந்தன? விஜயதசமி நாளுக்காக. விஜயதசமி திருநாளில் பெரிய காவல் இருக்கும் என்று கூறியவர் சின்ன மருது. ஆங்கிலேயரிடம் வேலுநாச்சியாரை பற்றி எதுவும் கூறாமல் தனது உயிரை துறந்த பெண் உடையாள். உடையாளுக்கு உரிய சிறப்பு செய்ய வேண்டும் என கூறியவர் தாண்டவராயர். வேலுநாச்சியார் யாருக்கு நடுகள் நட்டினா? உடையாளுக்கு. உடையார் நடுகளின் எதனை மாலையாக தாலியை தான் மாலையாக கொடுத்துருப்பாங்க. யார் தமது உடலில் தீ வைத்து கொண்டு ஆங்கிலேயரின் ஆயுத கிடங்குக்குள் குதித்தனர்? குயிலி. வேலுநாச்சியாரின் காலம் 1730 1796. வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780. ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து போர் புரிந்தவர் வேலுநாச்சியார். இலக்கணம். 4 வகை சொற்கள். சில எழுத்துக்கள் தனித்தோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்தோ வந்து பொருள் தருவது சொல் எனப்படும். சில எழுத்துக்கள் தனித்தோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்தோ வந்து பொருள் தருவது சொல் எனப்படும். சொற்கள் 4 வகைப்படும். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல். பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வருவது இடைச்சொல். எவை தனித்து இயங்கா சொல்லாகும்? இடைச்சொல். பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல். உரிச்சொல்னா மான நகரம், சால சிறந்தது. வ.உ.சி. அறிந்த மொழிகள் தமிழ், ஆங்கிலம். வ.உ.சி. ஆற்றிய தொழில் வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர். உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் வ.உ.சி. சுதேசி நாவாய் சங்கம் தொடங்கப்பட்ட நாள் 16 அக்டோபர் 1906. 16 அக்டோபர் 1906. வ.உ.சி. யாருடைய பாடலை விரும்பி கேட்பார்? பாரதியாருடைய பாடல்கள். வ.உ.சி. சென்னைக்கு செல்லும் போதெல்லாம் யாரை பார்ப்பதே வழக்கமாக வச்சுருப்பாங்கன்னா பாரதியார். நாட்டுப்பற்றுனா பேட்ரியாட்டிசம். கலைக்கூடம்னா ஆர்ட் கேலரி. மெய்யுணர்வு நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. உயிர் மெய்யெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஒரு எனும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். அதாவது அ ஆ இ அப்படி ஓர் அரசர் சொல்லக்கூடாது, ஒரு அரசர் அப்படி சொல்லணும். இதே ஒரு மாவட்டம், ஓர் மாவட்டம் சொல்லக்கூடாது. இதே உயிரெழுத்து இருந்தால் ஓர் அரசர் அப்படி சொல்லணும். ஆல ஆரம்பிக்கணும் உயிரெழுத்து. ஓர் அரசர். ஒன்று என்பதை குறிக்க ஓர், ஒரு ஆகிய 2 சொற்களும் பயன்படுகின்றன. செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல். தந்தையும் தாயும் அது ஒரு இடைச்சொல். மற்றொருவர் இடைச்சொல். திருக்குறளை இடைச்சொல். குயிலி இறந்த ஆண்டு 1780. வேலுநாச்சியார் இறந்த ஆண்டு 1796. விளையாட்டு, எழுது என்பன எவ்வகை சொற்களாகும்? வினைச்சொல். இயல் 8. பராபரக்கண்ணி. பராபரக்கண்ணியை எழுதினது யார் அப்படின்னா தாயுமானவர். தன்னருள் குளிர்ந்த கருணை. ஏவல் தொண்டு. பராபரனே மேலான பொருளே. பணி அப்படின்னா தொண்டு. கூர் அப்படின்னா மிகுதி. செம்மையருக்கு சான்றோருக்கு. பராபரக்கண்ணி என்ற நூலின் ஆசிரியர் தாயுமானவர். தாயுமானவர் யாரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தார்? விசய ரகுநாத சொக்கலிங்கர். தமிழ் மொழியின் உபநிடதம் எது? தாயுமானவர் பாடல்கள். 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை யாது? கண்ணி. எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே என கூறியவர் தாயுமானவர். தாயுமானவர் இயற்றிய பாடல்களின் தொகுப்பு தாயுமானவர் பாடல்கள்.
தம் உயிர் தம் ப்ளஸ் உயிர். இன்புற்று இருக்க இன்புற்று ப்ளஸ் இருக்க. தான் என்று தான் ப்ளஸ் என்று. சோம்பல் சுறுசுறுப்பு. யாருக்கு தொண்டு செய்ய வேண்டும்? கருணையுள்ள சான்றோருக்கு தொண்டு செய்ய வேண்டும். செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரனே. பராபரக்கண்ணி. விசய ரகுநாத சொக்கலிங்கம் திருச்சியை ஆண்ட மன்னர். விசய ரகுநாத சொக்கலிங்கம் திருச்சியை ஆண்ட மன்னர். நீங்கள் நல்லவர். கலீல் கிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்தவர்? லெபனான் நாட்டை சேர்ந்தவர். தீர்க்கதரிசி என்ற நூலின் ஆசிரியர் புவியரசு. கலீல் கிப்ரான் பாடலை தமிழில் மொழிபெயர்த்தவர் புவியரசு. சுயம் என்பதன் பொருள் தனித்தன்மை. கொடுப்பது பழத்தின் இயல்பு, பெறுவது வேரின் இயல்பு என பாடியவர் யார்? கலீல் கிப்ரான். கொடுப்பது பழத்தின் இயல்பு, பெறுவது வேரின் இயல்பு என பாடியவர் கலீல் கிப்ரான். உழைக்கும்போது நீங்கள் புல்லாங்குழலாக மாறுகிறீர்கள். பரிசு பெறும்போது உன் மனநிலை மகிழ்ச்சியாக இருக்கும். பரிசு பெறும்போது உன் மனநிலை மகிழ்ச்சியாக இருக்கும். வாழ்வில் உயர கடினமாக உழைக்க வேண்டும். உழைக்கும்போது நீங்கள் புல்லாங்குழலாக மாறுகிறீர்கள். பரிசு பெறும்போது உன் மனநிலை மகிழ்ச்சியாக இருக்கும். வாழ்வில் உயர கடினமாக உழைக்க வேண்டும். புவியரசு மொழிபெயர்த்த நூலின் பெயர் தீர்க்கதரிசி. உள்ளீடுகள் உள்ளே இருப்பவை. நெக்ஸ்ட் லெசன். பசிபினி போக்கிய பாவை. பசிபினி போக்கிய பாவை யார்? மணிமேகலை. உலக உயிர்களுக்கு அனைத்துக்கும் இன்றியமையாதது உணவு. தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என பாடியவர் யார்? பாரதியார். மணிமேகலை எந்த ஊரைச் சேர்ந்தவள்? பூம்புகார். மணிமேகலை எந்த ஊரைச் சேர்ந்தவள்? பூம்புகார். மணிமேகலையை தீவிற்கு கொண்டு வந்து சேர்த்தவர் மணிமேகலா தெய்வம். புத்த பீடிகையை காவல் காப்பவர் யார்? தீவத்திலகை. கோ பசு. முகி முகம். பசுவின் முகம். கோ முகி. கோ அப்படின்னா பசு, முகி அப்படின்னா முகம், பசுவின் முகம். எந்த தினத்தன்று அரிய பாத்திரம் பொய்கையின் மீது தோன்றும்? வைகாசி முழு நிலவு நாள். எந்த தினத்தன்று அரிய பாத்திரம் பொய்கையின் மீது தோன்றும்? வைகாசி முழு நிலவு நாள். பாத்திரத்தில் இட்ட உணவு குறையாத அதிசய பாத்திரத்தின் பெயர் என்ன? அமுத சுரபி. பாத்திரத்தில் இட்ட உணவு குறையாத அதிசய பாத்திரத்தின் பெயர் என்ன? அமுத சுரபி. அமுத சுரபி முன் ஜென்மத்தில் யாரிடம் இருந்தது? அமுத சுரபி முன் ஜென்மத்தில் யாரிடம் இருந்தது? ஆபுத்திரன். மணிமேகலையின் பெற்றோர் கோவலன் மாதவி. மணிமேகலையின் பெற்றோர் கோவலன் மாதவி. மணிமேகலை அமுதசுரபியை பெற்று திரும்பிய இடம் பூம்புகார். அமுதசுரபி எங்கேருந்து கிடைச்சது அப்படின்னா பூம்புகார். திரும்பிய இடம் பூம்புகார். அமுதசுரபியில் முதலில் உணவிட்டவர் ஆதிரை. பூம்புகாரில் சிறைக்கோட்டம் சென்று மணிமேகலை உணவளித்தல். மணிமேகலையை மணிமேகலா தெய்வம் அழைத்து சென்ற தீவு மணிவல்லவத்தீவு. மணிமேகலையின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். மணிமேகலை பௌத்த சமய நூல். மணிமேகலை எந்த நூலின் தொடர்ச்சி? சிலப்பதிகாரம். சிறைக்கோட்டம் அறக்கோட்டமாக மாற வேண்டும். யார் கூற்று? மணிமேகலை. பாதம் எனும் கதை பகுதி இடம்பெறும் நூல் தாவரங்களின் உரையாடல். உபபாண்டவம் கதாவிலாசம் என்ற நூலின் ஆசிரியர் எஸ். ராமகிருஷ்ணன். உபபாண்டவம் கதாவிலாசம் ராமகிருஷ்ணன். தாவரங்களின் உரையாடல் ஒரு சிறுகதை. அதுவும் எஸ். ராமகிருஷ்ணன் தான். எஸ். ராமகிருஷ்ணனோட வேறு நூல்கள்னா தேசாந்திரி கால் முளைத்த கதைகள். தேசாந்திரி கால் முளைத்த கதைகள். தேசாந்திரி கால் முளைத்த கதைகள். உபபாண்டவம் கதாவிலாசம் தாவரங்களின் உரையாடல் தேசாந்திரி கால் முளைத்த கதைகள். பெயர்ச்சொல். பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். பொருட்பெயர் அது பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில். அதாவது பண்பு, தொழில். இதில் பொருள்னா பொருட்பெயர், இடம்னா இடப்பெயர், இடத்தை குறிக்கிறது. காலத்தை குறிக்கிறது காலப்பெயர். பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் சினைப்பெயர். ஒரு பொருளின் பண்பை குறிப்பது பண்பு பெயர். ஒன்றன் தொழிலை குறிப்பது தொழிற்பெயர். சென்னை பள்ளி என்பது இடப்பெயர். வட்டம் செம்மை என்பது பண்பு பெயர். தொழிற்பெயர் என்பது ஆடுதல் நடித்தல் ஆகும். தொழிற்பெயர் என்பது ஆடுதல் நடித்தல் ஆகும்.
மரம் செடி என்பது பொருட்பெயர். கை கால் இலை என்பது சினைப்பெயர். கை கால் இலை என்பது சினைப்பெயர். காவியா புத்தகம் படித்தாள் என்பது பொருட்பெயர். காவியா புத்தகம் படித்தாள் என்பது பொருட்பெயர். பயிர்கள் பசுமையாக இருந்ததுங்கிறது பண்பு பெயர். நிமிடம் நாள் என்பது காலப்பெயர். பள்ளி என்பது இடம். முன்னோர்கள் காரணம் கருதாமல் இட்ட பெயர் இடுகுயிர் பெயர். இடுகுயிர் பெயர் எத்தனை வகைப்படும்னா 2. மரம் காடு அது இடுகுறி பொது பெயர். மா கருவேலங்காடு இடுகுறி சிறப்பு பெயர். காரணம் கருதி இட்ட பெயர் காரண பெயர். எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். நாற்காலி கரும்பலகை என்பது காரண பெயர். பறவை அணி என்பது காரண பொது பெயர். வளையல் நாற்காலி என்பது காரண சிறப்பு பெயர். மண் என்பது இடுகுறி பெயர். மண் என்பது இடுகுறி பெயர். அன்பினில் இன்பம் காண்போம் அறத்தினில் நேர்மை காண்போம் என்று பாடியவர் முத்தரையர். அன்பினில் இன்பம் காண்போம் அறத்தினில் நேர்மை காண்போம் என்று பாடியவர் முத்தரையனார். முத்தரையனார் மலேசிய நாட்டு கவிஞர். முத்தரையனார் மலேசிய நாட்டு கவிஞர். நூலின் பயன் என்பது அறம் பொருள் இன்பம் வீடு அடைவதாகும். அறிஞர்களுக்கு அழகு கற்றுணர்ந்து அடங்கல். கலைச்சொற்கள் பார்க்கலாமா? வாலண்டியர் தன்னார்வலர். ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் சாரண சாரணியர். ட்ரஸ்ட் அறக்கட்டளை. திருக்குறளின் ஆசிரியர் திருவள்ளுவர். உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பது சிறந்த அறம். உள்ளத்தில் குற்றமில்லாமல் இருப்பது சிறந்த அறம். எந்த 4ம் இல்லாமல் வாழ்தல் அறமாகும். அழுக்காறு இருக்கக்கூடாது, அவா இருக்கக்கூடாது, வெகுளி, இன்னாசொல் இந்த 4 இல்லாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நல்லது. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். ஏழைகளுக்கு உதவுவதே ஈகை. பிற உயிர்களின் துன்பம் கண்டு வருந்துவது அறிவின் பயனாகும். யாருக்கு தீங்கு செய்தவர் தப்ப முடியாது? பெரியவருக்கு. அழுக்காறுனா பொறாமை. வெகுளினா சினம். அறங்களில் சிறந்த அறம் பகிர்ந்து உண்ணுதல். யாரை இகழக்கூடாது என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார்னா ஆற்றல் உடையவரை இகழக்கூடாது. ஈகை என்பது கொடை. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. அடுத்தது இயல் 9 ஆசிய ஜோதி. உலக உயிர்களெல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என விரும்பியவர் புத்தர். உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் புத்தர். நின்றவர் கண்டு நடுங்கினாரே நின்றவர் கண்டு நடுங்கினாரே ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினாரே என்ற பாடலை பாடியவர் கவிமணி. நின்றவர் கண்டு நடுங்கினாரே ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினாரே என்ற பாடலை பாடியவர் கவிமணி. வாழும் உயிரை வாங்கிவிடல் இந்த மண்ணில் எவர்க்கும் எளிதாகும் என்ற பாடல் வரியில் இடம்பெற்ற நூல் ஆசிய ஜோதி. கும்பினா வயிறு. கவிமணி தேசிக விநாயகனார் எத்தனை ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர்? 36 ஆண்டுகள். லைட் ஆஃப் ஏஷியா என்ற நூலை தழுவி எழுதப்பட்ட நூல் தான் என்னதுன்னா ஆசிய ஜோதி. புத்தரின் வரலாற்றை கூறும் நூலும் ஆசிய ஜோதி தான். எளிதாக அப்படின்னா எளிது ப்ளஸ் ஆகன்னு பிரிச்சுக்கலாம். இனிமை ப்ளஸ் உயிர்னா இன்னுயிர். அடுத்த படம் மனித நேயம். தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்ற அடிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் வள்ளலார். வள்ளலார் சத்திய தர்மசாலையை எங்கு தொடங்கினார்? வடலூரில். மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தவர் அன்னை தெரசா. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மக்கள் மனதில் வாழும் வரை என்று கூறியவர் அன்னை தெரசா. அன்னை தெரசாவிற்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் கைலாஷ் சத்யார்த்தி. கடந்த 30 ஆண்டுகளில் 86,000 குழந்தைகள் தொழிலாளர்கள் கைலாஷ் சத்யார்த்தி மீட்டுள்ளார். குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம் என கூறியவர் கைலாஷ் சத்யார்த்தி. லைட் ஆஃப் ஏஷியா என்ற நூலின் ஆசிரியர் எட்வர்ட் அர்னால்ட். அகர வரிசைப்படி எழுதுக. கருணை பொறுமை இரக்கம் உண்மை. கருணை பொறுமை இரக்கம் உண்மை. அது அகர வரிசையில் எழுதும்போது இரக்கம் உண்மை கருணை பொறுமை. தலை சிறந்த பண்பாக ஆசிய ஜோதி குறிப்பிடுவது இரக்கம். தம் பொருளை கவர்ந்தவிடவும் அன்பு காட்டியவர் வள்ளலார். 103 தமிழ் எழுத்து K03.
முடிவில் ஒரு தொடக்கம். ஹிதேந்திரன் வாழ்ந்த ஊர் திருக்கழுகுன்றம். ஹிதேந்திரன் தலைக்கவசம் அணிந்திருந்தால் தம் உயிரை காப்பாற்றியிருக்க முடியும். தானமாக கொடுக்கப்பட்ட ஹிதேந்திரனின் உறுப்பு இதயம். உள்ளதை உள்ளவாறு கூறும் அணி இயல்பு நவிர்ச்சி அணி. உள்ளதை உள்ளவாறு கூறும் அணி இயல்பு நவிர்ச்சி அணி. உள்ளதை உள்ளவாறு கூறுமணி இயல்பு நவிர்ச்சி அணி. ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அளவுடன் கூறுவது உயர்வு நவிர்ச்சி அணி. அணி என்பதற்கு அழகு என்பது பொருள். நவிர்ச்சினா கூறுதல். நவிர்ச்சினா கூறுதல். மயில் அழகாக ஆடுகின்றது அப்படின்னா இயல்பு நவிர்ச்சி அணி. வான் உயர்ந்த மலை உயர்வு நவிர்ச்சி அணி. நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர் யார்? அன்னை தெரசா. பசி பிணியை போக்கியவர் யார்? வள்ளலார். பாலை ப்ளஸ் எல்லாம் பாலை எல்லாம். பூதளம் அப்படின்னா பூமி. ஒருவர் செய்யக்கூடாது என்று ஆசிய ஜோதி எதை குறிப்பிடுகிறது? தீவினை. ஒருவர் செய்யக்கூடாது என்று ஆசிய ஜோதி எதை குறிப்பிடுகிறதுனா தீவினை. மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலின் ஆசிரியர் கவிமணி. வெகுளினா மகிழ்ச்சி. இன்னா ப்ளஸ் சொல் இன்னா சொல். தோட்டத்தில் வேயுது வெள்ளைப்பசு அங்கு துள்ளி குதிக்குது கண்ணுக்குட்டி. கவிமணி. படபட இரட்டை கிளவி. தீயவும் நல்லவும் செய்தவரை விட்டு செல்வது ஒரு நாளும் இல்லை ஐயா என்ற பாடல் வரி நூலில் எந்த நூலில் உள்ளதுன்னா ஆசிய ஜோதி. தீயவும் நல்லவும் செய்தவரை விட்டு செல்வது ஒரு நாளும் இல்லை ஐயா. கருணைனா இரக்கம். ஆகாது என்னும் சொல்லின் பொருள் முடியாது. தேசிக விநாயகனார் எந்த நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர்? 20ஆம் நூற்றாண்டு. தேசிக விநாயகனார் கவிமணி எனும் பட்டம் பெற்றார். ஆசிய ஜோதி ஆங்கில மொழியில் எழுதப்பட்ட நூலை தழுவி எழுதிய நூல். ஆசிய ஜோதி ஆங்கில மொழியில் எழுதப்பட்ட நூலை தழுவி எழுதிய நூல். புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி. மலை ப்ளஸ் எல்லாம் மலையெல்லாம். அன்னை தெரசா எதற்காக நோபல் பரிசு பெற்றார்? அமைதிக்காக. உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக 103 நாடுகளில் கைலாஷ் சத்யார்த்தி நடைபயணம் சென்றுள்ளார். குழந்தைகளின் கல்வி மற்றும் உரிமைக்காக நாடு கடந்து பரப்புரை செய்தவர் கைலாஷ் சத்யார்த்தி. எல்லா உயிரிடத்தும் அன்பு செலுத்துதல் மனிதநேயம். கலைஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணி. தொழு நோயாளரிடம் அன்பு காட்டியவர் அன்னை தெரசா. வள்ளலார் நிறுவிய தர்மசாலை எதற்காக தொடங்கப்பட்டது? உணவளிக்க. ஆசிய ஜோதி எனும் நூல் தலைசிறந்த பண்பாக எதனை குறிப்பிடுகிறதுனா இரக்கத்தை. அன்னை தெரசா எந்த நோயால் பாதிக்கப்பட்ட மூதாட்டியை கண்டு மனம் கலங்கினார்? தொழுநோய். 6 சக்கரம் 100 வண்டி அழகான ரயிலு வண்டி மாடு கண்ணு இல்லாமத்தான் இதில் அமைந்துள்ள அணி யாது? இயல்பு நவிர்ச்சி அணி. உறுப்பு கொடையளித்த ஹிதேந்திரன் என்பவரின் தாய் தந்தையர் எந்த துறையை சேர்ந்தவர் ஆவர்? மருத்துவர். இலக்கணம் எத்தனை வகைப்படும்? 5. சரக்குந்து லாரி. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை டிரான்ஸ்பிளனேஷன். ஹியூமனிட்டி என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் மனிதநேயம். தேசிய விநாயகனார் ஆற்றிய பணி ஆசிரியர். ஆடுகள் எந்த மன்னனின் யாகத்திற்காக கொண்டு செல்லப்பட்டன என்று ஆசிய ஜோதி குறிப்பிடுகிறது? பிம்பிசாரர். முற்றும் முழுவதும் நீள் நிலம் பரந்த உலகம் மாரி மலை மெர்சி கருணை. மருந்தை தேனில் கலந்து கொடுப்பது போல் கருத்துக்களை சுவைபட கூறுவது அணி. கைலாஷ் குழந்தைகள் உரிமைக்காக எவ்வளவு தூரம் நடைபயணம் மேற்கொண்டார்னா 80,000. அஞ்சினர் பயந்தனர். தேசிக விநாயகனார் எங்கு பிறந்தார்? தேரூர் கன்னியாகுமரி. தேங்க்யூ.